இந்த வாரம் நான் பார்த்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் டெவில்ஸ் டபுள் அப்படின்னு ஒரு மீனிங் வச்சிருக்காரு சந்தானம். அவருடைய டிடி ரிட்டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு, அந்த படத்துடைய ஒரு சீக்வல் தான் அது. இது ஒரு பேய் படம் ப்ளஸ் காமெடி. இதுதான் வந்து சந்தானத்துடைய ஃபார்முலா. திரும்ப அதே ஃபார்முலா வந்துருக்கிறாரு. சரி, சந்தானம் வந்துட்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் வந்து சரியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. பட் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துக்கு போனோம். ஃபஸ்ட்டு டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறான்ல, இப்போ நானாக ரிவ்யூ பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ரிவ்யூவர்ஸை வந்து ஒரு பேய் வந்து பழி வாங்குது. சினிமாவை இப்போ வந்து நல்லது, சினிமாவை வந்து இவங்க வந்து இப்படி ரிவ்யூ பண்ணி கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸை வந்துட்டு பழி வாங்குது. இதுதான் கதை. ஜென்ரலாக பேய் படம்னா என்னென்னா, ஒரு ஊருக்கு வெளியில் ஒரு பங்களோ இருக்கும். அந்த பங்களோவில் வந்துட்டு திடீர்னு 4 உள்ளே போயிடுவாங்க. அப்புறம் எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாது. அப்புறம் திருப்பி காப்பாற்ற போவாங்க. அப்புறம் பேயோட சண்டை போட்டு வெளியே வருவாங்க. இதுதான் கதை. அந்த பங்களோவுக்கு பதில் இதில் வந்து ஒரு தேட்டரை வச்சுட்டாங்க. ஊருக்கு வெளியே ஒரு பாலடைஞ்ச தேட்டர் இருக்கும். அந்த தேட்டருக்கு அந்த பேய் வந்து இந்த மாதிரி பேட் ரிவ்யூஸ் பண்ணுறவங்களாம் வர சொல்லி ஒரு பழி வாங்குங்க. பழி வாங்கிறது எப்படி பழி வாங்குன்னா, அந்த கேரக்டரை விமர்சகரை யூடியூப் ரிவ்யூவர்ஸை எடுத்துகிட்டு போய் படத்துக்குள்ளே விட்டுரும். அப்போ நீ இந்த படத்துக்கு வந்து வெளியே வா அப்படிங்கும். ஒரு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு கற்பனை தான். இந்த படத்தில் சந்தானம் வந்துட்டு ஒரு யூடியூப் ரிவ்யூவர் வர்றாரு. எப்படின்னா, அவர் ஆட்டிடியூடே பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பார். கண்டினியூஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த சந்தானத்துடைய ஆட்டிடியூடும் இல்லாமல் ஒரு 2K கிட்ஸ் எப்படி ஜம்ப் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க மாதிரி, அந்த மாதிரி யோ அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுதான் ஒரு கேரக்டரைசேஷன் சேஞ்சு. ப்ளஸ் வந்து இந்த ஒரு கதை. இதை சொல்லும்போது இது வந்து நல்லா இருக்க மாதிரி தெரியும். எப்படின்னா, ஒரு சினிமா படத்தை ரிவ்யூ பண்ணுறான். அந்த ரிவ்யூ பண்ணுறத பார்த்துட்டு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் வருது. அது சினிமா லவ்வர்ஸ் அந்த பேய். அப்புறம் வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தேட்டரில் வச்சு பழி வாங்குது குடும்பத்தோட அப்படிங்கிறத இந்த கதையாக சொல்லும்போது நல்லா இருந்திருக்கும். பட் இதை பிக்கப் பண்ணதே பெரிய விஷயந்தான், சந்தானம் படமாக எடுக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன செய்யும் இந்த கதையில், இந்த கதை வந்து ஒரு சினிமா அதுக்குள்ளே வந்து அந்த யூடியூப் ரிவ்யூவர் வந்து படத்துக்குள்ளே போயிட்டு இந்த பேய் வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய பேய் இருக்கும், அந்த பேயில் நீ எல்லாத்தையும் கொன்னுட்டு நீ தப்பிச்சு வரணும், நீ தான் பெரிய எவனாச்சே, ட்விஸ்ட் இல்லை, டேர்ன்ஸ் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவியே, நீ செஞ்சு பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சு. பட் நல்லாயிருக்கும் இந்த சேலஞ்சு வந்து. ஒரு இப்போ நானே இருக்கேன், படம் பார்க்கணும்னா என்ன சொல்கிறேன் ரிவ்யூ பண்ணும்போது, இதை எப்படி பண்ணியிருக்கலாம், ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லை, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இல்லை, என்கேஜிங்காக இல்லை அப்படிலாம் பெருசாக நம்ம சொல்கிறோம்ல. அப்போ அதை கூப்பிட்டு வச்சு ஒரு பேய் இங்கே வா, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்னால் என்ன, ஃபஸ்ட் ஹாஃப் என்ன செய்யலாமல் போச்சு, செகண்ட் ஹாஃப் என்ன செய்யலாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான், சேலஞ்சிங் கதை தான் அது. இது கதையாக சொல்லும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட கதை என்னென்னா, சினிமாவுக்குள் சினிமா. அந்த சினிமாவுக்குள் சினிமா பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு கதை. அதில் ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே போயிடுவாங்க திரும்ப. அப்போ அங்கே போய் ஆஸ் யூஷுவல் சீன்ஸு, இப்போ பேய் படத்துக்கான ஒரு டிப்பிக்கல் சீன்ஸு. அப்புறம் இப்போலாம் பேய் படம் தான் காமெடி ஆகிடுச்சுல, அதையும் திரும்ப அதே மாதிரி கொண்டு வந்து ஸோ எல்லாமே ரெகுலராக போச்சு. ஸ்டார்டிங்னா வித்தியாசமாக இருந்துச்சு, பட் உள்ளே போன பிறகு அதுவும் மாறிடுச்சு. அப்புறம் சினிமா கடைசி கிளைமேக்ஸில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ரிவ்யூவர்ஸ்டே விட்டுருவோம் இந்த பேய், நீ முடிஞ்சால் தப்பிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியாது. ஸோ இந்த கதையோட நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக ஒரு சீன்ஸ் வச்சுருப்பாங்க. எப்படின்னா, ஒரு ரிவ்யூவர் ஒரு சினிமாக்குள்ளே மாட்டிக்கிட்டான்னா அவனோட திறமையால் எப்படி அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பண்ணி வெளியே வர்றாங்கிறது தான் நாட்டு. அதை மறந்துட்டாங்க. படத்தை ரிவ்யூவர்ஸை பேய் பழி வாங்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு அப்புறம் காமெடி பண்ணி நார்மல் மூவி மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் இந்த படத்துக்கே இதை எப்படி பண்ணிக்கலாம் சொல்கிறேன் பாருங்க. இப்படி தான் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதை எடுக்க முடியல. ஒரு படத்துக்குள்ளே அந்த ரிவ்யூவர்ஸ், இப்போ நானே இருக்கேன், என்னை கொண்டுட்டு போய் ஒரு படத்துக்குள்ளே விட்டுட்டு நீ இப்போ சொல்லு, இந்த படத்துக்குள்ள வந்து கதை சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ நான் எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பேன். ஒரு ரிவ்யூ பண்ண வர எல்லா படம் பார்க்குற எல்லாருமே ரிவ்யூ பண்ணுறது இல்லை. படத்தை அதிகமாக பார்த்து படத்தை லவ் பண்ணி படம் பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கவங்க மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறாங்க. போகிற போக நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். பட் மெயின் ஸ்ட்ரீம் ரிவ்யூவர்ஸ் பார்த்தீங்கன்னா மூவி லவ்வர்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களால தான் வந்து இது சரியில்லை, இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளை தூக்கி நீ ஒரு மூவி போடும்போது அவன் என்ன செய்கிறாங்கிற டேர்ன்ஸ் அட்டகாசமாக பண்ணியிருக்கலாம். அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கலாம். கடைசியில் அந்த பேய் என்ன சொல்லணும் அப்படின்னா, அவனை காப்பாற்றிட்டு சொல்லும், நீ வந்து ஒரு பெஸ்ட் ரிவ்யூவர், அதனால் உன்னை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு. ஸோ அந்த பெஸ்ட் ரிவ்யூவர்னு சொல்கிறதுக்கு சீன்ஸ் இல்லை பெருசாக, அந்த சீன்ஸ் நிறைய வச்சுருந்துருக்கலாம். இது வந்து ஓவரால் படத்துடைய விமர்சனம்.
பட் இந்த படத்தில் காமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டா ராஜேந்திரன், அந்த லுலு சபாலர், அவர், மனோகரன், ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது காமெடிஸ்லாம். அதெல்லாம் வந்து எலி காமெடி ஒன்று இருக்கும், ரொம்ப சூப்பர். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, திடீர்னு சந்தானம் கீழே குனிஞ்சு குனிஞ்சு பார்ப்பாரு ஒரு டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜில் பேசும்போது. உடனே அவர் கேட்பார், எப்படி கீழே குனிஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, கீழே தான் சப்டைட்டில் போடுவாங்களா அப்படின்னு. இதெல்லாம் என்னென்னா சந்தானம் காமெடினாக இருக்கும்போது பண்ணக்கூடிய காமெடி. நீங்கள் சந்தானம் ஒரு ஹீரோவாக இருக்கும்போது இதை பண்ண வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறேன். பட் நல்ல காமெடி சந்தானம் பண்ணியிருக்க வேண்டாம். அப்புறம் இந்த முழு நிலவு வந்து மறைச்சிக்கிட்டு வந்து பேய்கள் வந்து நிலா வந்து வரும்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து அது ஒரு காமெடி பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறைய காமெடிஸுக்கெலாம் பஞ்சமே கிடையாது. ஸோ அந்த படத்தை பார்க்கலாம், ஆனால் எடுத்துக்கிட்ட நாட்டை சரியாக கொண்டு போகலை. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த படத்தை. பெருசாக பயமுறுத்துற மாதிரி பேய் பிசாசுலாம் கிடையாது. நார்மல் பேய் படம் வித் காமெடி. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். ஆனால் எடுத்துக்கிட்ட நாட்டு நல்லா இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இந்த விஷயத்தை இன்னும் பிரமாதமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க இதுவே போதும்னு நினச்சி போயிட்டாங்க. அதனால தான் இந்த படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது. மற்றபடி டேக்கிங்ஸு, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் இப்போ ரீசெண்டாக எல்லா படத்துலேயும் பழைய பாட்டுகள் தான் போடுறாங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட பழைய பாட்டு. இந்த படத்துக்குன்னு பாட்டு இருக்குமா எனக்கு தெரியல. தேவா போட்ட பாட்டு, இளையராஜா போட்ட பாட்டு, இதுதான் ஓடுது. அந்த 90s, 80s, 2000 வந்த பாடல்கள் தான் நிறைய ஓடுச்சு படத்தில். மற்றபடி புதுசாக அந்த படத்தில் பாட்டுன்னு நான் எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ அது ஒரு ட்ரெண்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானரில் யோசித்தது, பேய் படத்தை இப்படி யோசித்தது பெரிய விஷயம். ஆனால் நிறைய இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்க்ரீன் ப்ளேயில் வச்சுட்டு பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. பட் ரசிக்கலாம். தேங்க்யூ.